இல்ல இல்ல இல்ல, வேலை முடிஞ்சு நீ கிளம்பிட வேண்டியதான். ஏன்? அவ சின்னவா குணங்கி போய் கிடக்க கலியலன்னு பாவ தலைவலியா இருக்கு போல. பிள்ளைக்கு நாளைக்கு பருத்து நேரம் சொல்லிட்டு இருக்கா. நாளை பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட வச்சிட வேண்டியதா. இந்த தலைவலி கூடிட்டுல ஏதாவது பழங்களா இருந்தா வாங்கிட்டு வந்து ஒன்னும் திங்க மாட்டிக்கா. சரியா? எனத்தையாவது வாங்கிட்டு வந்து தின்னுட்டு கொஞ்சம் படுப்பாள்ல. ஓ, அவளுக்கு கலியல் என்ன நல்ல கடையில இருந்து வாங்கி கொடுப்பாவலாம். ஏமா எனக்கு 1/2 கிலோ சிப்ஸ் வாங்கிட்டு சொல்லு. ஏன் பத்திராளி, கையில 100 ரூபா தம்பிட்டு இருக்கு, வண்டிக்கு பெட்ரோலுக்கு 50 ரூபா இருக்கு. 50 ரூபா போ, 50 ரூபாய்க்கு என்னத்த வாங்குறதுக்கு? ஏன் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரும் பழம் தானே கேட்க பெரிய சும்மா போட்டுக்கிட்டு 50 ரூபாய்க்கு தானே பச்சை பழம் மாதிரி மற்ற இது செவ்வாழையாவது வாங்கிட்டு வரும். பிள்ளை களியா திங்காம கொள்ளாம கிடக்கா போட்டுக்கிட்டு. ஏம்மா எனக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு. சரி வை வை. வையும் என்னடி ஏம்மா எனக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னோம்லம்மா. அவளுக்கு மட்டும் பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சிப்ஸ் சிப்ஸ் சொல்லிட்டு தானே இருக்கீங்க இருந்து. ஏட்டி அவர்கிட்ட 50 ரூபா தான் கையில இருக்குங்காட்டி சம்பள நாள் வரல இல்ல. 50 ரூபா தான் இருக்குங்காரு. வரட்டு நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்லுதே. அப்போ அவளுக்கும் நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்லிருக்கணும். அவளுக்கு மட்டும் இப்ப வாங்கிட்டு எனக்கு மட்டும் நாளைக்கு வாங்க சொல்லுவியா? எனக்கு சிப்ஸ் வாங்கிப்போ. ஏட்டி அவ கலியாம லட்டி கிடக்கும். கழுத்து வச்சு கொண்டு போட கலியாம கிடக்கா. பிள்ளை ஒண்ணு திங்காம கிடக்காலன்னு சொல்லிட்டு பழம் வாங்கிட்டு சொன்னா ரொம்ப பைசா உங்களுக்கு தானே வாங்கி தட்டுக்காரு. வயிற்றுல நிரம்பாதா? நாளைக்கு வாங்கிட்டு வருவாரு. களியலன்னு சொல்லி வாங்க சொன்ன ரொம்ப தலைக்கு மேல ஏறிட்டு இருக்குது. ஆமா அவளுக்கு களியல. அவன் நடிச்சிட்டு கிடக்கா. நீ அதை நம்பிக்கிட்டு களியலன்னு நல்லா வாங்கி கொடு. நம்மளை பத்ததான் இழிச்ச வாய் மாதிரி இருக்கும். களியலன்னு அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடு. வாயை பொத்திட்டு வீட்டை ஒழுங்கா குனிஞ்சு தூரு. வாரியில தரையில பட மாட்டேங்குது. தூக்கா தொடப்பு. அவ்வளவுதான் எனக்கு தூக்க தெரியும். அவளுக்கு நான் மட்டும் ஓடி வாடி 2 பேரும் செய்யுங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நமக்கு ஒண்ணுமே வாங்கி தராதியோ. களியல என் களியல ரொம்பதான் பியாதி எடுப்பாள. எப்பமா அடியதான் போட்டு கிடக்காளுவா. 2 பொம்பளை பிள்ளைகள் இருந்தா சண்டை போடாதோன்னு நினைச்சேன். இது மாமியார் மருமோ தோத்து பேரும் அந்த லட்சணத்துல அடிய போடுதுங்க. எப்ப முத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, எப்ப அடிச்சு சாவுங்கன்னு தெரியாது. அப்படிலாம் பெத்து போட்டிருக்கேன். ஏடி எரும மாடு. யாமட்டி அக்கா, யா இப்ப மட்டும் அக்கா நொக்காங்க இல்லைன்னா ட்ரம்மும்பா மாடும்பா எருமம்பா பன்னிம்பா கழுதம்பா பாசத்துல அக்கான்னு கூப்பிடுத. உனக்கு காரியாவன்னு நடிப்ப நடி. ஏட்டி யாமட்டி அப்படி சொல்லுத? யான்னு சொல்லியா? எதுக்கு? அம்மிட்ட சொல்லல இல்லாட்டி? அம்மிட்ட ஒன்றும் சொல்லல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நடிச்சுட்டு தெரியா? என்னைய போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கா. வேலை செய்யுன்னு ஒழுங்கு மரியாதை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடு. இல்லைன்னா நானே போய் சொல்லி கொடுத்துருவேன். ஏட்டி அக்கா ட்ரம்மு, ஏட்டி ப்ளீஸ் டி சொல்லி கொடுத்துறாதுட்டி. நாளைக்கு ஒரே ஒரு நாள் லீவு போட்டுட்டு அதுக்கப்புறமா நானே சொல்லுத முட்டி நான் நடிச்சமுன்னு ப்ளீஸ் டி. அதுக்கு முன்னாடி சொல்லிடாதுட்டி. நானே சொன்னா பரவாயில்ல, நீ போய் சொன்னேன்னா அம்மா என்ன கொன்னுருவாட்டி. அப்ப எதுக்கு என்னைய போட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்காம? ஒரு பண்டை வாங்கிக்கிட்ட உனக்கு கல்யாணம் உனக்கு மட்டும் வாங்குதா? நான் என்ன இழிச்ச வாயா? எரிச்சலா இருக்கு. ஒரு அளவுக்கு தான் பாப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நான் உண்மையா சொல்லிடுவேன். செத்த நாய் என்னைய போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும். கடவுளே, இந்த நாய்கிட்ட கிடந்து பாடுபடுறதுக்கு நான் பேசாம அம்மிட்ட களியதுன்னு போய் சொன்னதை உண்மையா சொல்லிடலாம். உண்மையா சொல்லிட்டு நாளைக்கு லீவு போட்டிருக்கலாம். சிறையா இருக்கு. இந்த நாய் உளறி தள்ளிட்டானே என்னை கொன்னுருவாள. தலைகீழ கெட்டி தொங்க விட்டுருவாள அம்மா. கொஞ்சம் சுக்கு மல்லியெல்லாம் போட்டு பியாயில அவிச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் தலைவலி விடும். பாவம் பிள்ளைகள கலியலன்னு படுத்தாலே நமக்கு வேலை ஒன்றும் ஓடாது. சத்தத்தை பூட்டி வச்சிருக்கா. அந்த பிள்ளை கலியலன்னு கிடக்க வைக்கும். கூப்பிடுறது கூட கேட்காம அங்க டிவிக்குள்ள கிடக்கா. மூத்தவளா. ஆனா பிரசவத்துக்கு போகும்போது யார் எதுப்புல வந்தான்னு எனக்கு தெரியறப்பா. எதுத்தால வந்த ஆளுகளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். 2 ரகம். ஏதாவது ஒன்னாவது அடங்கி போகுமா? 2 மாதிரி இருக்குது. சவத்துக்கு என்ன சத்த வச்சு பாட்டு கேட்டு கிடக்கா. அது களியலன்னு கிடக்கு. களியல கொஞ்சம் போல கூடி போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு 5000 வாயில அள்ளி தட்டணும்னு எப்படி சரி பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ பாட்டு கட்டத்தையும் போட்டு இன்னும் தலைவலியை கூட்டி காய்ச்சல உண்டாக்கணும். பாட்டு தானே கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு சவுண்டாவா இருக்கு. காதை கிழிச்சுக்கிட்டு ரத்த வருது. ஒழுங்கு மாதிரி அணைச்சு போடு. அந்த பிள்ளை காலியில நின்று படுத்து கிடக்கா. வாயில அதை அணைச்சு போடு. சத்தத்தை குறைச்சிக்க மாட்டா. அணைச்சு போடு. வந்தேன்னு வைக்க பொழந்து தள்ளிடுவேன். அடுத்து இப்ப வருது 5 நிமிஷத்துல. ஒழுங்கு மரியாதைக்கு அணைச்சு போடுவ டிவிய. ஏம்மா யாமணி அவளுக்கு களியலன்னு என்னைய போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க. ஊறுபட்ட சத்தம். சீ, இது என்ன
எரிச்சலா இருக்கு ஏம்மா சிறையா இருக்கு எரும மாடு இப்ப நடிச்சிட்டு கிடக்க அந்த நாய் நான் காப்பி போட்டுட்டு இருக்கேன் வந்து எடுத்து கூட அவளுக்கு என்ன வேலைக்காரி அவளுக்கு காப்பி எடுத்து கொடுக்கறதுக்கு நாய் எந்த அமட்டி எரும மாடு கள்ள நாய் கல்ல ஒழிச்சு கிடக்கத பேர் கள்ள நாய் அக்காவா சத்தம் போட்டுட்டு கிடக்கா. ஐயோ அம்மா வேற எனக்கு உண்மையிலே கரியன்னு நினச்சி அவளை போட்டு ஏசிக்கிட்டு இருக்கு. சேர்த்து வச்சு பாடம் படிச்சிருவோமோ, கொன்று தின்னுருவாள. ஐயோ சமாளிப்போம். என் மூத்தவளே எடிங்க வா அந்த காப்பியை கொண்டு கூட அவள்கிட்ட. எடி ராசிரி எடி என்னம்மா உனக்கு பிரச்சனை என்ன? நிம்மதியா இருக்க விட மாட்டியாமா? மூத்தவான்னு உயிரை வாங்கிட்டு இருக்க என்ன? இந்தா இந்த காப்பியை கொண்டு அவட்ட குடு. சுக்கு போட்டு வச்சிருக்கேன், குடிச்சா தலைவலி கேட்கும். கொண்டு குடு. எம்மா என்ன வேலை கறியாமா? எடி களியலைனா கூட மாட ஒத்தாசு செய்யணும். போ கொண்டு கொடுத்துட்டு வா. வேலை கறி விளங்கத்த கறி கொண்டு கொடுத்துட்டு போ. எல்லாம் ஒரு அளவுதான் பத்துக்கோ, நான் சொல்லிட்டேன். வந்துருவா கொண்டுகிட்டு வேலைக்கறியா போனவளா வந்தவளான்னு. அப்படி பார்த்தா நான் என்ன உங்களுக்கு வேலைக்கறியா? காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி உறங்க வரைக்கும் பணிவடை செஞ்சுட்டு இருக்கேன். பணிவடை எனக்கு எவன் எனத்தை தந்தான்? கொண்டு கூடு. செத்த நாய் இதான் கடைசி. இனி ஒரே ஒருக்க பாப்பேன். இனியும் அம்மா தொல்லை பண்ணிட்டு இருந்தா உண்மையை சொல்லி விட்டு அந்த நாயை அடிவங்க வச்சிருவேன். பத்திராளி எடி பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எம்மா களியலி அம்மா எடி பிள்ளைங்க. ஐயே வந்துட்டாரோ? ஐயே அடுப்புல அரிசிய வேற உடப்படல. மூத்தவள அப்ப பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறது வாங்கி. எடி ராசிரி செவடி செவிட்டு முதேவி எடி அப்பா வாசல்ல நிக்க விட்டு அது வாங்கி கையில இருக்க சாதனத்தை. ஐயோ என்னமா உனக்கு பிரச்சனை? எடி அண்ணா அப்பா வாசல்ல இருந்து சத்தம் கொடுத்துட்டு இருக்கடி, கையில சாதனம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறது வாங்கு. என்ன என்னை போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்க? ஏமா என்னமா உனக்கு பிரச்சனை? அதை வாங்கிட்டு வா. ஏமா ஓமானு இப்போ வாங்கு. எரிச்சல் படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வேலையா. காலு தானே இது சக்கரமா ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்க. என்னதுப்பா உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க? ஐயே என் கண்ணியா மூஞ்சி முறையை வெட்டிட்டு இருக்கையா? அம்மா யாசுனாலா? அம்மா ஒண்ணு ஏத்துல உயிரெல்லாம் எடுத்துட்டு இருக்காப்பா. சிறையா இருக்கு. என்னத்துக்கு? என்ன அப்ப பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தின்னு. எனக்கு ஒண்ணு வேண்டாம் பழம். நான் காட்டுல சிப்ஸ் வாங்கிட்டு வந்து அதை வாங்கிட்டு வரல. பழம் மட்டும் அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்துட்டேனா? என்ன பழம் வாங்கிட்டு வந்தியே? 2 பியாயம் பழமும் 2 பச்சை பழமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிள்ளை என்னத்துக்கிட்டு ஏசிக்கிட்டே இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு கிடப்பு கிடையாதா? நல்லைய யாசுவாத. அவளுக்கு களியலங்க ஒரு கூட மாட ஒரு ஒத்தாசி தானே செஞ்சு தரணும். ஒன்னும் செய்ய மாட்டேக்க, அணங்கவே மாட்டேக்கானே. எப்படி ஆமா நீர் என் பியாயம் பழத்தை வயிற்றால போடணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிய? கொல்லா எல்லாம் அப்படிதான் இருக்கிய. சிப்ஸ் கேட்டேன்ப்பா, போன்ல இருக்கும் போது தான் கேட்டேன். உன்ட்டு சொல்ல வேண்டியதானே? பைசா இருந்தா நீ வாங்கிட்டு வருவ, இல்லைன்னா வருவேன். சொல்ல கூட மாட்டேங்கப்பா. அவளுக்கு மட்டும் பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க அவளுக்கு களியல பத்துக்கோங்க. அவ கலியாம கிடக்காத பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு பணத்தை செலவு பண்ண அளவுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்குவா? அது வரதுக்கு முன்னாடி நம்ம பக்குவமா பாத்துக்கிடணும்ல. அதனாலதான் அவளை அங்கே இருத்தி வச்சுட்டு இவளை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கேன். இவ ரொம்ப மூத்தவதன ஒரு இடத்தை கெட்டி கொடுக்கக்கூடியவதங்க. ரொம்ப ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா. என்னத்த வளர்ப்புல நம்மளை பிடிச்ச அறுத்து கிழிப்பாவ. எப்ப அவன் நடிச்சிட்டு கிடக்காப்பா, சத்தியமா அவன் நடிச்சிட்டு இருக்காப்பா. இந்த வாய்க்கு தான் நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு போறது. வாய்க்கு அவன் நடிக்கதை நீ பாத்தேட்டி. அது மான் போல நாளைக்கு படுத்துன்னு சொல்லி புக்கையை வச்சுக்கிட்டு கலியாம படுத்து கிடந்து படிச்சிட்டு இருக்கு. நீ படிச்சிருக்கேட்டி? நீ என்னைக்காவது நல்லா இருக்கும் போது அது புக்க தொட்டு இருக்கேட்டி? அவளை சொல்லுது அவளை. சரி சண்டை போடாதிய. சுவாறு வெடிச்சியா? சண்டையை போட்டுட்டு இருக்காது, எனக்கு சிறையா இருக்கு. நீ உள்ள போய் பாரு, அணக்கம் கட்டாம உள்ள போய் பாரு. அவன் நடிக்கலாம் இல்லைன்னு உனக்கு தெரியும். நானும் சொல்லக்கூடாது பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னை போட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க, பாடாப்படுத்திட்டு இருக்க. நீ போய் பாரு தெரியும். நான் அவளை போய் பார்த்து அவ கலியாம மட்டும் இருக்கணும். உன் காலை பேன்ல கட்டி தொங்க விடுவேன். அப்படி அவ என்கிட்ட நடிச்சான்னு தெரிஞ்சுனா அவ காலை பேன்ல கட்டி தொங்க விடுவேன். நீ பாரு. இதுக்கு மேல எனக்கு பொறுமையா இருக்க முடியாது. நீ பாரு. நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும். இவள பத்து சும்மா கிரி போட்டா பிள்ளைகளோட போட்டு பாடா போயிருக்க. 10 நீர் இங்க பார்த்துட்டு வாரு. அது என்ன இவளுக்கு இவ்வளவு அசால்ட்டு? என்னத்த கண்ணி இப்படி பண்ணுங்க? சரி அவ கழியாம காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு கடக்கட்டும். இப்ப என்ன செய்ய முடியும்? எதுக்காவது போய் சொல்லிருப்பா பிள்ளை. பாரு இப்போ கண்டுபிடிச்சானு அடிக்கல செய்வா போட்டு. அப்ப என்னைய போட்டு வேலை வாங்கிட்டுல இருக்காம கொலைய நடத்துங்க வீட்டுல.
ஏடி நாளைக்கு நானும் வரமாட்டேனே. ஏடி காலேஜுக்கு நானும் வரமாட்டேன். 2 பேரும் சேர்ந்து கட்டடிச்சிருவோம். எப்படி எக்ஸாம்ல இருந்து தப்பிச்சோண்ட சாமி. எம்மா அப்படி போடு. பரமசிவம் போலீஸ் போட்டா நான் சூக்கு பாலிஸ். இதத்தான் அவ சொல்லிட்டு இருந்தா. எடுவட்ட சிரிக்கி அவ சொன்னதை நம்பாம அந்த பாலா பண்ண பாட வச்சு எனக்கு சுக்குமல்லி காப்பி போட்டு வாயில தந்துட்டு இருக்கேன். வாயிலுக்கு இவ்வளவு எவ்வளவு திமிருத்தனா பட்டி எப்பேற்பட்ட என்னையவே ஏமாத்துதியட்டி. ஒரு ஆத்தாக்காரின் கூட பார்க்காம ஏமாத்து. காலேஜுக்கு வரமாட்டேன்,